டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். 60 வயது ஆனால் நமக்கு முதுமை வரும்போது, 60 வயதில் முதுமை வந்துவிடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் அனைவரும் வாழும்போது நமக்கு ஏற்படுகின்ற முதல் சிரமம் எது? மூட்டு வலிகள் தான். ஒரு 30 வயது இருக்கக்கூடிய ஒருவர் மூட்டு வலியோட மருத்துவமனைக்கு செல்லும்போது மூட்டுகளில் தொற்றோ காயமோ அல்லது தசை பிழற்சியோ ஏதோ ஒன்று ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு தான் போகும். ஆனால் 60 வயதில் நாம் மருத்துவமனைக்கு செல்லும்போது பெரும்பாலும் அனைவரும் சொல்லுவது என்ன? வயசாச்சு, மூட்டு தேஞ்சு போச்சு அப்படின்னு. ஆனால் உண்மை என்னன்னா, இயற்கையும் இறைவனும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரம், எலும்பு மண்டலத்தை பலமாக வைத்து கொள்ளக்கூடிய நிறைய வழிமுறைகளை இயற்கையும் இறைவனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காம ஒரு வாழ்வியல் முறையில் போகும்போது தான் வயதானா மூட்டு வலி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு ஒரு வழிமுறையோடு நாம் இருக்கோம். உண்மையை சொல்லணும்னா 30 வயதில்லை, 60 வயதில்லை, 90 வயதானாலும் மூட்டு வலிகள் இல்லாமல் இருப்பது சாத்தியமான்னு கேட்டால் 100% சாத்தியம்தான். இது எப்படி சாத்தியம்? 3 விஷயத்தை நீங்கள் கவனிங்க. நீங்கள் 30 வயதில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனிங்க. பொதுவாக நீங்கள் செருப்பு ஷூன்னு வாங்குறீங்கள்ல, பொதுவாக அந்த செருப்பு ஷூ ஒரு 3 மாத பயன்பாட்டுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்க தேய்மானம் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். நீங்கள் நடந்து ஒரு பக்க தேய்மானம் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ இந்த ஒரு பக்க தேய்மானம் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? அந்த இடத்துல நாம் நடக்கின்ற நடையில் ஒரு பகுதியில் அதிகமான அழுத்தத்தை கொண்டு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் மூட்டு வலி ஏற்படுவதற்கான முதல் காரணம். என்னதான் இறைவன் நமக்கு 2 கை 2 கால்களை கொடுத்திருந்தாலும் கூட பெரும்பாலும் நாம் நடப்பது அப்படிங்கிறதும் பெரும்பாலும் நம்முடைய இயக்கம் அப்படிங்கிறதும் இன்றைக்கு ஒரு சேர சரிசம நிலையில் நடக்கிறதா அப்படின்னா கிடையாது. அப்போ ஒரு சேர சரி சமநிலையில் நாம் நடக்கவில்லை அப்படின்னு வரும்போது நமக்கு ஒரு பகுதி உடலையோ அல்லது ஒரு சேர மூட்டுகளுடைய இயக்கத்தையோ நாம் சரியாக வைத்து கொள்ளாத போது எந்த பகுதி அதிகமான அழுத்தத்தை உள்வாங்குகிறதோ அல்லது எந்த மூட்டுகள் அதிகமான அழுத்தத்திற்கு உட்படுகிறதோ அந்த மூட்டுகளில் சொல்ல முடியாத அளவுக்கு தேய்மானங்கள் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தேய்மானங்கள் அதிகமாகி போவதற்கும் மூட்டுகளில் வலி ஏற்படுவதற்கும் நம்மை நாமே கேட்கின்ற கேள்வி, எனக்கு 2 கால் இருக்குது, இருந்தாலும் ஒரு மூட்டில் மட்டும் ஏன் வலி வருது, ஏன் சீக்கிரம் வலி வருது, ஏன் மூட்டுகள் வீங்கி இருக்கின்ற கேள்விக்கான பதில் உங்களுடைய காலணிகளை, உங்களுடைய செருப்பையோ ஷூவையோ நாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கால் செருப்பு நல்லா இருக்கும், இன்னொரு பக்கம் கால் செருப்பு ஒரு பகுதியாக தேய்ந்து போயிருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கு மூட்டு வலிகள் 30 வயதில் இல்லை, 40 வயதில் இல்லை, 60 வயதில் இல்லை, பொதுவாகவே மூட்டு வலி ஏற்படுவதற்கான முதல் காரணமாக நம்ம பார்க்கணும். இரண்டாவது, நம்முடைய தசை அமைப்பு. இன்னைக்கு யாரெல்லாம் நல்ல வெல் பில்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு பொதுவாக மூட்டு வலிகள் ஏற்படாது. யாரெல்லாம் ரொம்ப உடல் எடை குறைவோடு இருக்காங்களோ அல்லது தேவையான தசை அமைப்பு இல்லாமல் இருக்காங்களோ அவர்களுக்கு உடல் எடை கடுமையாக பலவீனமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு உடல் எடை சார்ந்த சிரமங்கள் ஏற்படும் போது நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? எல்லாருமே மூட்டுகள் எப்படி இருக்கு, எலும்புகள் எப்படி இருக்குன்னு பரிசோதனை செய்து கொள்கிறோமே தவிர நம்ம யாருமே தசைகள் எவ்வாறு இருக்கிறது, தசை நார்கள் எவ்வாறு இருக்குன்னு பார்க்கறதே கிடையாது. நிறைய பேருக்கு தசை நார்களில் இருக்கக்கூடிய சிரமம், தசை நார்கள் கிழிந்து போயிருக்கக்கூடிய சிரமம் கூட நம்மில் நிறைய பேர் உணர்வதே கிடையாது. நிறைய வயதானவர்கள் என்னை பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, நல்லா நடந்துட்டு இருந்தேன் சார், படிக்கட்டுகள் ஏறும்போது டக்குன்னு ஒரு சத்தம் முட்டியில் கேட்டுது, காலே நகர்த்த முடியல, அப்புறம் என்னன்னு போய் பார்த்தேன், எக்ஸ்ரேலாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு வலி குறையலம்பாங்க. அந்த டக்குன்னு கேட்ட சத்தம் வேற ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தசை நார் கிழிந்து போயிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ கிழிந்து போயிருக்கக்கூடிய அந்த தசை நாரை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை நம்ம செய்யாமல் வெறும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளும் எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய மருந்துகளும் எந்த வகையில் நமக்கு உதவி செய்யும்? எவ்வாறு நம்மளுடைய எர்கானமிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம உட்காரக்கூடியது, நிற்கக்கூடியது, நடக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய மாற்றம் மூட்டுகளை பாதிக்கிறதோ அதே போல தசை நார்களுடைய பலவீனங்களும் நமக்கு மிகப்பெரிய அளவில் மூட்டுகளை பாதிக்கும். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்.
இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம புரியாம மூட்டுகளுக்கு வலிகள் ஏற்படும் போது, தேய்மானங்கள் ஏற்படும் போது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சை எந்த வகையிலும் நமக்கு பலன் கொடுக்காது. இன்னைக்கு நிறைய பேர் நான் இயற்கை மருத்துவத்துக்கு போனேன், ஆயுர்வேத மருத்துவத்துக்கு போனேன், மசாஜ்லாம் கூட பண்ணிக்கிட்டேன், எனக்கு வலியே குறையல, நான் அப்புறம்தான் ஆப்ரேஷன் போனேன்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூட்டுகளில் அங்கே பிரச்சனையே இருக்காது, தசைகள்லையும் தசை நார்கள்லையும் தான் பிரச்சனை இருக்கும். அதை கவனிக்காம சிகிச்சை எடுக்கும்போது அல்லது சிகிச்சை கொடுக்கப்படும் போது அந்த இடத்துல எதிர்பார்த்த பலன் கிடைப்பது கிடையாது. எவ்வாறு எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமோ, எவ்வாறு தசைகளுடைய பலம் எவ்வாறு முக்கியமோ, மூன்றாவது விஷயம் நரம்புகளுடைய பலம். இன்னைக்கு இந்த கைகளை நம்ம மடக்கி நீட்டுறோம், நல்ல வேலைகள் செய்கிறோம், ஒரு பொருளை தூக்குறோம், ஒரு கதவை திறக்கிறோம், ஒரு சேரை தூக்குறோம் அப்படின்னா அது வெறும் தசைகள், எலும்புகள், மூட்டுகள், தசைநார்கள் சார்ந்தது மட்டும் கிடையாது, நரம்புகளுடைய பலம் சார்ந்தது. உங்களால் ஒரு 1 கிலோ எடையை தூக்க முடியல, உங்களால் ஒரு டம்ளரை நீங்கள் ஒரு வாட்டர் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் வாட்டர் எடுக்கும்போது உங்களால் பலம் இல்லாமல் இருக்கு, உடனே நீங்கள் கவனத்தை செலுத்தணும். கைகளில் நமக்கு பலமற்று இருக்கும்போது கூட நம்ம பெருசாக அதை பற்றி கவலைப்படுவோம். ஆனால் கால்கள் பலமற்று இருக்கும்போது 100 பேர் அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. கால்கள் பலமற்று இருக்கும்போது ஏன் நம்மளால காலை தூக்கி வச்சு படிக்கட்டுகள் ஏற முடியல, ஏன் நம்மால 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியல, இதை யாருமே கவலைப்படுவது கிடையாது. வலி இல்லாமல் இருக்க வரையிலும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நம்முடைய வேலையை செய்து கொள்கின்ற வரை பிரச்சனை இல்லை. மற்ற நேரங்கள்லாம் நம்ம பெரும்பாலும் எதை பற்றியும் கவலைப்படுவது கிடையாது. ஸோ அந்த வகையில் பெரும்பாலும் இன்றைக்கு நம்முடைய எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மூட்டுகளில் தேய்மானம் ஏற்படுவதற்கு முதல் காரணம். இரண்டாவது, தசைகளுடைய பலமும் தசைகளை கட்டி வைத்திருக்கக்கூடிய தசை நார்களும், இந்த தசையும் தசை நார்களும் சேர்ந்து கட்டி வைத்திருக்கக்கூடிய எலும்புகளும் மூட்டுகளுக்கும் இடையேயான தொடர்பு பலவீனம் இன்றைக்கு மூட்டுகளுடைய தேய்மானத்திற்கு மற்றொரு காரணம். இந்த தசைகளையும் எலும்புகளையும் மூட்டுகளையும் இயக்குகின்ற அந்த நரம்புகளுடைய செயல்பாடு, மூளை அனுப்பக்கூடிய தகவல் வேகமாக உடலுடைய பகுதிகளுக்கு சென்று எவ்வாறு உடலை இயக்குகிறதோ அதுபோல இயக்கமற்ற நிலை, இயக்க குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய நரம்பு பலவீனங்கள் இன்றைக்கு மூட்டுகளுடைய தேய்மானத்திற்கு மிகப்பெரிய காரணம். ஸோ இந்த 3 காரணங்களை நாம் சரி செய்யாவிட்டால் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மூட்டு வலிகளை, மூட்டு தேய்மானங்களை நம்மால் குணப்படுத்த முடியாது. இன்னைக்கு ஏன் பெரும்பாலான சிகிச்சைகள் இன்றைக்கு நவீன மருத்துவம் சார்ந்த மருத்துவர்களாகட்டும், இயற்கை மருத்துவம் சார்ந்த தமிழ் மருத்துவம் சார்ந்த மருத்துவர்களாகட்டும், இன்னைக்கு இந்த மருத்துவ முறையில் சிறந்த மருத்துவர்கள், சிறந்த மருந்துகள் இருந்தாலும் கூட ஏன் ஒரு மனிதனுடைய வலியை, தேய்மானத்தை குறைக்க முடிவதில்லை அப்படின்னா இந்த 3 காரணங்கள்ல பெரும்பாலும் நோயாளிகளும் சரி மருத்துவர்களும் சரி அதிக கவனத்தை செலுத்துவது கிடையாது. ஒரு நோய் வருதுன்னா அதுக்கான காரணத்தை புரிந்து கொள்வது கிடையாது. மூட்டு வலியா இந்த மருந்து சாப்பிடுங்க, நடக்க முடியலையா இந்தாங்க B12 சத்து மருந்துகளை சாப்பிடுங்க, உங்களுக்கு தசைகளில் பலம் இல்லையா அதை யாரும் செக் பண்ண மாட்டாங்க, உடனே இந்தாங்க மருந்துகளை சாப்பிடுங்க, இல்லை ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க. எல்லாம் செஞ்சு பார்க்கணும் சார், என்னோட உடம்பு சரியாகலை, எப்படி சரியாகும்? இந்த 3 காரணங்கள் சரியானதான். ஒரு 3 மாதத்திற்கு முன்பு சேலம் மருத்துவமனைக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கடுமையான மூட்டு வலி, தேய்மானம். அவங்க பையனே சேலத்தில் மிக பிரபலமான ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அவங்களுக்கு மூட்டு வலிக்காக சர்ஜரி செய்யறதுக்கு விருப்பமே இல்லை. அவர் நம்ம மருத்துவமனைக்கு வந்த உடனே அவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார், இதை கொஞ்சம் நீங்கள் அட்ரஸ் பண்ணி கொடுங்க, அம்மாவுக்கு ஆப்ரேஷனில் பெரிய நம்பிக்கை இல்லை, உங்களை பற்றி என்னோட கொலீக் இன்னொரு டாக்டர் சொன்னார், நீங்கள் ரொம்ப நல்லா ஆப்ரேஷன் இல்லாமல் மூட்டு வலிகளை, முதுகுத்தண்டு வலிகள்லாம் குணப்படுத்துறீங்கன்னு கேள்விப்பட்டேன், எங்கிட்ட வர பேஷண்ட்ஸே உங்களை பற்றி நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, ஸோ நீங்கள் கொஞ்சம் அம்மாவை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரின்னு அம்மாவை வர சொல்லிவிட்டு அவங்களோட கால்லாம் பார்த்து எக்ஸாமின் பண்ணிவிட்டு அவங்கள நிற்க வச்சு எக்ஸாமின் பண்ணிவிட்டு நான் மருந்தே கொடுக்கல, அந்த அம்மாவுக்கு ஸ்பெஷல் செருப்பு ஒன்று எழுதி கொடுத்தேன். அப்போ ஒரு டாக்டர் பார்த்தாரு, என்னங்க மூட்டுகள் கொஞ்சம் வளைய ஆரம்பிச்சிச்சு, இவ்வளோ மோசமாக இருக்குது, நீங்கள் மருந்து கூட கொடுக்காம வெறும் எக்ஸசைஸும் செருப்பு மட்டும் கொடுக்குறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போ நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், நீங்கள் சிறந்த மருத்துவர் தான், பட் அம்மான்னு வரும்போது நீங்கள் சரியாக கவனிக்காமல் இருந்திருக்கீங்க, அவங்களுடைய ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் நடுவில் ஒரு உயர வித்தியாசம் இருக்கிறது, ஒரு மைல்டாக இருக்குது, நீங்கள் கவனிக்கல, நீங்கள் இந்த உயர வித்தியாசத்தை கரெக்ட் பண்ணுறோன்னா சரியாக வரும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஸ்பெஷல் செப்பல் போட்டாங்க. சென்ற மாதம் நான் போன போது என்னை பார்த்தாங்க திருப்பி. அவங்க பார்த்தீங்கன்னா வலி 60% அவங்களுக்கு குறைஞ்சிருந்தது.
அப்போ அவர் கேட்டார் என்கிட்ட, எப்படி நீங்கள் டக்குன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க? நான் அம்மாவை கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் அவங்களோட போனோட ஆக்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஸ்கேன் பார்க்கும்போது அவங்களோட லெஃப்ட் நீல ஒரு டில்ட் இருந்தது, நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஆனால் நேரில் கண்ணில் பார்க்கும்போது என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் செப்பல் அம்மாவுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தேன். நவ் ஷி இஸ் ஃபைன். அட்லீஸ்ட்டு வலியினால் கதறிக்கொண்டே இருப்பாங்க, அந்த வலி இல்லாத நிலையில் அவங்க இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னாரு. இதுதான் உண்மை. இன்றைக்கு ஒரு வயதானவரோ ஒரு இளைஞரோ ஒரு இளம்பெண்ணோ மூட்டு வலிகளால், தொடை எலும்பு வலிகளால், இடுப்பு எலும்பு மூட்டு வலிகளால், கணுக்காலில் இருக்கக்கூடிய பாத வீக்கங்களால், தோள்பட்டையில் ஏற்படுகின்ற வலிகளாக, மணிக்கட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகளால் அவதிப்படும் போது பெரும்பாலும் அது முடக்குவாதமாக இருக்குமோ அல்லது மூட்டு நோயாக இருக்குமோன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனநிலை தான் எல்லா மருத்துவர்களுக்கும் உண்டு. ஆனால் நான் சொன்ன மாதிரி அவர்களுடைய எர்கனாமிக்ஸ், அவர்களுடைய தசை பலன், அவர்களுடைய நரம்பு பலம், இந்த மூணத்தையும் நம்ம எக்ஸாமின் பண்ணோம்னா அவங்களுக்கு ஏற்படுகின்ற மூட்டு வலிகளை பெரும்பாலும் அல்ல 100% அறுவை சிகிச்சை இல்லாமலேயே மாற்ற முடியும். மூட்டு வலிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நாம் பார்த்து கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதோடைய நிலை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்னோட நிறைய நிகழ்ச்சிகள்ல மூட்டு வலிகளை 5 நிலைகளாக எப்படி பிரித்து நம்முடைய மருத்துவமனையில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதை பற்றி விவரமாக நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். மூட்டு வலிகள் அப்படின்னு வரும்போது எடுத்த உடனே எல்லாருக்கும் அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற மூட்டு வலிகள் வருவது கிடையாது. இன்றைக்கு மூட்டு வலிகள் அப்படிங்கிறது முதல் நிலை மூட்டு வலி அப்படிங்கிறது பொதுவாக நாம் ஒரு பிரயாணம் செய்த பிறகு, வீட்டில் அதிகமான வேலை செய்த பிறகு, இல்லை கொஞ்ச நேரம் நம்ம கோவில் குளம்னு எங்கேயாவது போய் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நின்று வீட்டுக்கு வந்த பிறகு நமக்கு ஏற்படுகின்ற வலி அப்படிங்கிறது தான் முதல் நிலை மூட்டு தேய்மானம்னு நம்ம சொல்லுவோம். the first stage of osteoarthritis-ன்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த வலிகள் ஏற்படும் போது நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாக போயிடும். கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்க அடுத்த நாள் வேலை இருக்கணும் போது வெளிப்புற பூச்சிகளாக மகாராஜ தைலத்தையோ ஆர்த்தோக்யூர் எண்ணெயோ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா அந்த வலி உடனே குறைந்து போகிறத பார்க்க முடியும். எனக்கா நேற்று அப்படி வலிச்சுது, ஒன்றுமே இல்லையே இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு வலிகள் மாறிப்போய் இருப்பதை பார்க்க முடியும். இது முதல் நிலை மூட்டு தேய்மானம் சொல்லுவோம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய, மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய, மூட்டுகள் வலிகள் நிலைகளை மாற்றக்கூடிய எவ்வளவோ சிகிச்சை முறைகள் இருந்தாலும் கூட ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூருங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த நிலையில், அதாவது ஒரு மணி நேரம் நான் நடந்தால் எனக்கு மூட்டு வலி வருது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா எனக்கு வலி சரியாக போகுது, தினசரி என்னுடைய வேலைகளை செய்வதற்கு எனக்கு வலிகள் கிடையாது, ஆனால் தினசரி வேலைகளை மீறி நான் ஏதாவது ஒரு வேலை செய்கிறேன்னா எனக்கு வலி வருது, ஆனால் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போகுது. இந்த ஸ்டேஜ்லேயே முழுமையாக மூட்டுகளை புரிந்து கொண்டு வலிகளை மாற்றக்கூடிய அந்த வழிமுறைகளுக்குள்ள நம்ம போனோம்னா நம்மளுடைய மூட்டு வலிகள், மூட்டு தேய்மானங்களை முழுமையாக குணப்படுத்த முடியும். எந்த அறுவை சிகிச்சையும் நமக்கு தேவை கிடையாது. ஒருவேளை இந்த நிலையில் இருக்கக்கூடிய மூட்டு வலியை நம்ம விட்டுட்டோம்னா 2ஆம் நிலை மூட்டு வலியாக அது மாறும். இப்போ 2ஆம் நிலை மூட்டு வலினா என்ன? காலையில் எழுந்து கட்டிலிருந்து காலை ஊனும் போது உடனே வலி வர ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த வலி இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னே தெரியாது. நாள் முழுவதும் நம்மளோட வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்பயாவது சேரில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காரணும், எழுந்த பிறகு ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ ஸ்டெப்ஸ் வைக்கிறவரில் அந்த வலி வரும், அதுக்கப்புறம் இருக்காது. திரும்ப 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 இந்த மாதிரி உட்காரும் போது, ஓய்வுக்கு பிறகு, தூங்கி எழுந்த பிறகு நமக்கு ஏற்படுகின்ற வலிகள் அப்படிங்கிறது 2ஆம் நிலை ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மூட்டு தேய்மானத்திற்கு அடிப்படையாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ யாரெல்லாம் காலையில் எழுந்து நடக்க ஆரம்பித்த உடனே ஒரு 5 அடி 10 அடி நடக்கிறவரில் எனக்கு வலி வருது, அப்புறம் ஒன்றும் இல்லை, ஒரு சேர்லேருந்து உட்காந்து எழுந்தோடனே அப்படி நின்று ஒரு 2 மினிட்ஸ் நடக்கிறவரில் எனக்கு வலி வருது, எனக்கு மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு இருக்கீங்களோ, இதெல்லாமே செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அகெயின் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூருங்கிற மாதிரி இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜை எப்படி நம்ம பார்த்துக்கிட்டோமோ செகண்ட் ஸ்டேஜை அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. இந்த செகண்ட் ஸ்டேஜின்னு வரும்போது கூட பெரும்பாலும் நம்ம யாரும் டாக்டர்கிட்ட போக மாட்டோம். பெரும்பாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம். நம்மளே நம்மளோட லைஃப்பில் எப்போல்லாம் வலி வருதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த டைமில் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே வரும்போது நமக்கு பிரச்சனை இருக்காது. இது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 2ஆம் நிலை மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான ஒன்று. என்ன காரணம்னா 2 மூட்டுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய குருத்தெலும்பில் ஒரு தேவையான ஆர்டிஃபிஷியல் ப்ரெஷர் பில்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஸ்ட்ரக்சரலி அங்கே எந்த ப்ராப்ளமே இருக்காது.
செகண்ட் ஸ்டேஜில் அந்த ப்ரெஷர் பில்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ப்ரெஷர் பில்ட் ஆகிறது அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணோம். பிகாஸ் இது முழுமையாக சரியாக நம்ம செஞ்சலை அப்படின்னா இது மூட்டுகளில் நிரந்தர தேய்மானத்தை உருவாக்கக்கூடிய தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் மூட்டு தேய்மானத்தை உருவாக்கும். தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன? டிப்பிக்கலாக சில வேலைகள் செய்யும்போது வலி, மற்ற நேரத்தில் வலி கிடையாது. அப்படின்னா நடக்கும்போது வலி, படிக்கட்டுகள் ஏறும்போது வலி, 15 நிமிடத்திற்கு மேலே நிற்கும் போது அல்லது அரை மணி நேரத்திற்கு மேலே சமையலறையில் நின்று சமைக்கும் போது ஏற்படுகின்ற வலி, படிக்கட்டுகள் ஏறும்போது வலிகள் ஏற்படுவது போலவே படிக்கட்டுகள் இறங்கும் போதும் ஏற்படுகின்ற வலின்னு மீண்டும் மீண்டும் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இன்றைக்கு 3ஆம் நிலை மூட்டு தேய்மானத்தில் ஏற்படுகின்ற ஒரு நிலை. தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. பெரும்பாலும் இந்த ஸ்டேஜில் தான் டாக்டர் கிட்ட போவோம். நீங்கள் போகக்கூடிய டாக்டர் ஒரு சிறந்த மருத்துவராக இருக்கும்போது அவர் ரொம்ப அழகாக உங்களோட உயர வித்தியாசம் என்னங்கிறத கணக்கு பண்ணி, உங்களுடைய தசையுடைய பலத்தை கணக்கு பண்ணி, உங்களுடைய நரம்புகளுடைய செயல்பாடுகளை கணக்கு பண்ணி கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருன்னா ஒரு 30 நாள் 60 நாளுக்குள்ள அப்படியே இந்த தேய்மானம் சரியாக போய் வலி இல்லாத வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகிறத பார்க்க முடியும். ஒருவேளை இதை நம்ம கால்குலேட் பண்ணலை அப்படின்னும் போது பெயின்கான ட்ரீட்மெண்ட் தான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ வலிக்கான சிகிச்சையாக அது இருக்கும்போது மருந்துகளை சாப்பிடும்போது உடற்பயிற்சிகளை பண்ணும்போது வலி குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு உடம்புல வலிகள் குறையாது, திரும்ப திரும்ப அது பின்னாடியே போகிற மாதிரி இருக்கும். நாளுக்கு நாள் வலிகள் கூடிக்கொண்டே போகும். தேர்ட் ஸ்டேஜ் மூட்டு தேய்மானம் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது வெறும் மூட்டுகளுடைய எர்கனாமிக்ஸு, அது கூட தசைகளுடைய பலம், நரம்புகளுடைய பலம் மட்டும் இல்லை. இந்த முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் தினசரி வாழ்க்கையில் எது இந்த ஆர்த்ரைட்டிஸை, இந்த தேய்மானத்தை அதிகப்படுத்துது அப்படின்னு பார்க்கணும். இந்த தேர்ட் ஸ்டேஜ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இது குணமாகத்துக்கு ஒரு 6 மாதம் 8 மாதம் ஆகும். ஏன்னா இதில் ஸ்ட்ரக்சரலாக டிஃபார்மிட்டி இருக்கும், அழுத்தங்கள் இருக்கும், ஆரம்ப நிலை தேய்மானம் இருக்கும். நிற்க வச்சு பார்க்கும்போது ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் வித்தியாசம் இருக்கும். காலுக்கு மேலே, அதாவது மூட்டுக்கு மேலே இருக்க தொடைப்பகுதி தசை வீக்கமாக இருக்கும், மூட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய தொடைப்பகுதி தசை வீக்கமாக இருக்கும். இதெல்லாமே தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்மானத்தில் வரக்கூடியது. ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இதுதான் டிப்பிக்கலாக நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு வேலை. உட்கார்ந்திருக்கும் போது படுக்கும்போது வலி இருக்காதுங்க, மற்ற எல்லா நேரமும் கடுமையான வலி இருக்கும். நிற்க முடியல, கிச்சனில் அரை மணி நேரத்துக்கு மேலே, நான் ஒரு டீச்சர், ஒரு மாடி மேலே எனக்கு ஏற முடியல, ஸ்கூலில் கேதரிங் நடக்கும்போது, ப்ரேயர்ஸ் நடக்கும்போது என்னால் நிற்க முடியல, ப்ரேயர்ஸ்க்கே போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இது எல்லாமே ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், 4ஆம் நிலை மூட்டு தேய்மானம். இந்த ஸ்டேஜில் நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா 2 மூட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியும், மூட்டுகள் நகர்ந்து போயிருக்கக்கூடிய நிலையும், மூட்டுகளுக்கு முன்னே இருக்கக்கூடிய பெட்டலான்னு சொல்லக்கூடிய போன் ஒரு பக்கமாக சாஞ்சு போயிருக்க நிலையும் மிகப்பெரிய அளவில் இருப்பதை பார்க்க முடியும். என்ன முயற்சி செய்தாலுமே இந்த நிலையில முறையான சிகிச்சை இல்லைன்னா தினசரி வாழ்க்கை வலியோடு போராடக்கூடிய வாழ்க்கையா இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய பேரை நான் பார்க்குறேன், இந்த ஸ்டேஜில் கூட அவங்க உடம்பை பற்றி கவலைப்படுறது கிடையாது. நிறைய பெண்கள் குறிப்பாக எல்லாம் என்ன ஆகும், அந்த 45 வயது 50 வயது வரும்போது அவங்களுக்கு இந்த 4ஆம் நிலை ஸ்டேஜ் வந்துடும். யாரும் போய் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோ சிகிச்சை எடுக்கிறதுக்கோ அப்போ நேரம் இருக்காது. குழந்தைகளுடைய படிப்பு, அவங்களுடைய பெரிய படிப்பு இதெல்லாம் வரும்போது அப்படியே தடுமாறிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப குரூஷியல். ஏன்னா இதில் 2 மூட்டுக்கு நடுவே இருக்கக்கூடிய குருத்தெலும்புகளுடைய அழுத்தமும் தேய்மானமும் மூட்டுகளுடைய அமைப்பையே மாற்றி விட்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். 5th ஸ்டேஜ், 5ஆம் நிலை மூட்டு தேய்மானம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற நிலை அப்படிங்கிறதும் இந்த 5ஆம் நிலை தான். பெரும்பாலும் இந்த 5ஆம் நிலை அப்படின்னு வரும்போது இயக்கங்கள் குறைந்து போய், இயக்கங்கள் நின்று போய், நேராக நடப்பது போல இல்லாமல் டக் வாக்குன்னு சொல்லக்கூடிய சாய்ந்து சாய்ந்து நடக்கக்கூடிய நிலையாக மாறி, உட்கார்ந்திருந்தால் படுத்திருந்தால் வலி இல்லை அப்படிங்கிற நிலைமை மாறி, எப்பொழுதுமே 24 மணி நேரம் வலி இருந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லுகின்ற நிலை மாறி, ஒரு மூட்டு மேல இன்னொரு மூட்டு வச்சாலே வலி தாங்க முடியல, உட்கார்ந்துட்டு இருக்கும்போது குழந்தைங்க யாராவது லேசா மூட்டுகளை தட்டிட்டா வலி பொறுக்க முடியல, என்ன செய்தாலுமே வலி என்னை பாடாய் படுத்துகிறது, 24 மணி நேரமும் வலி மாத்திரைகளுடைய உதவியோடு மட்டும்தான் என்னால் இருக்க முடிகிறதுன்னு சொல்லுகின்ற எல்லா நிகழ்வும் இன்றைக்கு ஏற்படுவதற்கான
அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 5th ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ஃபிசிக்கலி பார்க்கும்போதே கால் போவாக இருக்கக்கூடிய வளைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையாக மாறுவது, மூட்டுகளை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா மூட்டுகள் அதோடைய பாதையிலிருந்து விலகி இருக்கிறது மாதிரி ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது, 2 மூட்டுகளுக்கு நடுவே இருக்க குடித்தெலும்புகள் முற்றிலுமாக தேய்ந்து போய் மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி குறைந்து போய் இருப்பது, நடக்கும்போது கால்களை மடக்க கூட முடியாமல் 2 மூட்டுகளும் அப்படியே ஸ்டிஃபா நேரா இப்படி சாஞ்சி சாஞ்சி நடக்கக்கூடிய அளவுக்கு இருப்பது, படிக்கட்டுகள் ஏறவோ இறங்கவோ மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாமல் இருப்பது, இது எல்லாமே 100% 5th ஸ்டேஜ் ஆஃப் மூட்டு தேய்மானம் சொல்லக்கூடிய மூட்டுகள் முழுமையாக அழிந்து போய் இழந்து போய் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்களேன், ஸ்டேஜ் 1 வரும்போது பெருசாக பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 5 வரும்போது மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ அந்த ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 5 வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த வலிகளையும் வேதனைகளையும் எவ்வாறு தீர்ப்பது? சாதாரண முட்டு வலி நம்ம சொல்கிறோம், ஆனால் எவ்வளவு எர்கனாமிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம நடக்கக்கூடிய உடல் எடை போடக்கூடிய அந்த அமைப்புகளும், தசைகளில் இருக்கக்கூடிய பலவீனங்களும், நரம்புகளில் இருக்கக்கூடிய பலவீனங்களும் எவ்வாறு நம்மை பாடாய்படுத்துகிறது. இந்த பாடாய்படுத்துகின்ற விஷயங்கள் அப்படின்னு வரும்போது அந்த விஷயங்களை எப்படி நம்ம மாற்றிக்கொள்ள முடியும்? 5 அழகான வழிகளை உங்களுக்கு சொல்லித்தரேன். 30 நாட்களில் மூட்டுகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை குறைத்து, மூட்டுகளில் இருக்கக்கூடிய தேய்மானங்களை மாற்றி, மூட்டுகளை பலப்படுத்தி உடலை பலப்படுத்தக்கூடிய 5 ஆரம்ப நிலை சுலபமான உபாயங்கள். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் ஜாயிண்ட் பெயின்ஸ்னு இது சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது, நம்முடைய உடல் நேராக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற புரிதலுக்கு பிறகு அந்த எலும்புகள் மூட்டுகளை பலப்படுத்துவதற்கான உடற்பயிற்சிகளை நம்ம செய்யணும். பொதுவாகவே இன்றைக்கு மக்கள் எல்லார்கிட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் ஏதாவது உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், வலி வரும். வலி வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? எக்ஸசைஸ் பண்ணுறது தான் ஸ்டாப் பண்ணுவோம். அப்போ வலி வரும்போது நாம் செய்ய வேண்டியது, எடுத்த உடனே நிறைய எக்ஸசைஸில் ஆரம்பிக்காமல் மிருதுவான எக்ஸசைஸை காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு 10 மினிட்ஸு, 10 மணிக்கு ஒரு 10 மினிட்ஸ், மதியம் 2 மணிக்கு ஒரு 10 மினிட்ஸ், ஈவினிங் 6 o'clock ஒரு 10 மினிட்ஸ், நைட்டு படுக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ்னு ஒரு நாளைக்கு 50 நிமிட பயிற்சி. ஆனால் பண்ணக்கூடிய நேரம் ஒவ்வொரு நேரமும் 10 நிமிடம் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மூட்டுகளில் இருக்கக்கூடிய இறுக்கமோ, மூட்டுகளை கட்டி வைத்திருக்கக்கூடிய தசைகளுடைய அந்த அமைப்பும், மூட்டுகளோட பொசிஷன் சொல்லக்கூடிய அதோடைய எர்கனாமிக்ஸும் கரெக்டாக இருக்கும்போது உங்களுக்கு வலி உடனே குறைந்து விடுவதை பார்க்க முடியும். நல்ல சிறந்த யோக பயிற்சிகள் இன்றைக்கு இயற்கையும் இறைவனும் நமக்கு கொடையாக கொடுத்துருக்கிறத பார்க்கணும். கரெக்டாக உட்காந்து ஒரு 30 days இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா, அந்த 3rd ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெயின் இருக்கு இல்லையா, நிற்க முடியல, நடக்க முடியல, படிக்கட்டு ஏற முடியல, குழந்தைய கூட தூக்கிட்டு நடக்க முடியலன்னு இருக்கக்கூடிய அந்த பெயின் இருக்கு பாருங்க, இது உடனே சப்சைட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு உடற்பயிற்சிகள், மிருதுவான மூட்டுகளுடைய அமைப்பு, தசைகளுடைய பலம், நரம்புகளுடைய பலத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய அந்த உடற்பயிற்சிகள் இருக்குன்னா பெரிய மாற்றம் வரும். அகைன் உடற்பயிற்சிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பான்னு முதல்ல பார்க்கணும். இந்த வாத உடம்பு வரும்போது அவர்களுக்கு பயிற்சிகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் வாத நோயாக இருக்கும்போது தீவிரம் பயங்கரமாக இருக்கும். அவங்க கொஞ்சம் கூட எக்ஸசைஸ்க்கு கோஆப்ரேட் பண்ண முடியாது, அவ்வளோ பெயின் இருக்கும். அப்போ வாத உடம்புக்காரங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் பெரும்பாலும் மிருதுவான பயிற்சிகள் தான். பித்த உடம்புக்காரங்களை பொறுத்தவரையில ஓரளவுக்கு மாடரேட் லெவல் எக்ஸசைஸ் பண்ணலாம். கப உடம்புக்காரங்களை பொறுத்தவரையில நல்லா அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயினே பெரும்பாலும் வராது. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனால், இன்ஃபெக்ஷன் ஆனால் தான் வருமே தவிர இல்லைன்னா ஜாயிண்ட் பெயின்ஸே இருக்காது. ஸ்டில் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஆரோக்கியத்திற்காக நாம் செய்யக்கூடிய பயிற்சிகளை நம்ம தாராளமாக செய்யலாம். இந்த உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறது யோக பயிற்சிகளை தான் நான் இங்கே மீன் பண்ணுறேன். பட் யாரெல்லாம் ஃபிசியோதெரப்பி பண்ணுறீங்களோ அல்லது உட்கார்ந்து செய்யக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு மருத்துவமனையிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாமே நீங்கள் செய்யலாம். என்னோட ஃபேவரட் யோகா தான். ஸோ நீங்கள் யோகா கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட மூட்டுகளில் இருக்கக்கூடிய எர்கனாமிக்ஸ் இஷ்யூ, தசைகளில் இருக்கக்கூடிய பலவீனம், நரம்புகளில் இருக்கக்கூடிய பலவீனம் மிகப்பெரிய அளவு மாறுபாடு அடைகிறத பார்க்க முடியும். செகண்ட் திங், இன்னைக்கு நம்ம எல்லாரும் மூட்டு வலிகளோட போராடும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னன்னா ஓய்வுங்க. இன்னைக்கு ரெஸ்ட்டை மாதிரி சிறந்த ஒரு மருந்து இருக்க முடியுமா? ஆனால் துரதிர்ஷ்டவசமாக
3ஆம் நிலை 4ஆம் நிலையில் வரும்போது வரக்கூடிய அந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கூட நான் ரெஸ்ட்னு ஒரு மருந்து எழுதுனா அவங்க பயங்கரமாக என்னால் முடியாது சார், வீட்டில் நாங்கள் தான் சார் வேலை செய்யணும், பாத்திரம் துவைக்கணும், துணி துவைக்கணும், துணி காய வைக்கணும், வீடு பெருக்கணும், எல்லாத்தையும் நான் தான் செய்யணும், எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்யணும். ஆனால் இப்போ நோயுற்று இருக்கும்போது உங்களுக்கு தேவையான ஓய்வை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய பேரை இன்றைக்கு நம்ம பார்க்கணும். இன்றைக்கி 45 வயது 50 வயதை கிராஸ் பண்ணக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் அவர்களுடைய வீடுகளில் வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கு குழந்தையோ கணவனோ இன்னைக்கு கோஆப்ரேட் பண்ணுறதில்லை. அப்போ அவங்க வலியோடவே அந்த வேலைகளை செய்து 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 நோய் பெருகி போய் விடுவதை பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு ஓய்வுங்கிறது மிகப்பெரிய மருந்து. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு கணவனும், ஒவ்வொரு தங்கையும், ஒவ்வொரு பையனும் இன்னைக்கு அம்மாவோட ஹெல்த்துக்காக நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? வீடு பெருக்க முடியுமா? தரை துவைக்க முடியுமா? துணியை காய வைக்க முடியுமா? அவங்க நின்று செய்யக்கூடிய வேலையை குறைப்பது போல அவர்களுக்கு என்ன உதவிகள் நம்மால் செய்ய முடியுங்கிறத செஞ்சோம்னா 30 days தாங்க அவங்களோட பெயினில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்னைக்கு அம்மா தான் தண்ணி பிடிச்சி வைக்கணும், அம்மா தான் பாட்டில் நிரப்பி வைக்கணும், அம்மா தான் ஃப்ரிட்ஜில் வாட்டர் வைக்கணும், நீங்கள் குடித்த பிறகு அம்மா தான் அந்த பாட்டிலையும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணணுங்கிறதுல தான் நம்ம நிறைய வீடுகளில் வச்சுருக்கோம். மாற்றுங்க, எல்லாரும் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அம்மாவுக்கு வெஜிடபிள் கட் பண்ணணுமா, கட் பண்ணி கொடுங்க. கீரை கிள்ளி கொடுக்கணுமா, கீரை கிள்ளி கொடுங்க. என்னதான் வாஷிங் மிஷின் இருந்தாலும் அந்த துணியை எடுத்து கொண்டு போய் மாடியில் போடணுமா, போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லைங்க, நம்ம அம்மாவுடைய மூட்டுகளில் இருக்கக்கூடிய தேய்மானம் ரொம்ப அழகாக மாறுவதை பார்க்க முடியும். எவ்வாறு முதலாக நாம் செய்ய வேண்டியது உடற்பயிற்சியோ, இரண்டாவது நாம் எடுக்க வேண்டியது ஓய்வு, மூன்றாவது ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்ங்க. இந்த ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் தான் பெரிய கேள்விக்குறி. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இரும்பு சத்து இருக்க மாத்திரை சாப்பிட்றேன், எலும்பு சத்து இருக்க மாத்திரை சாப்பிட்றேன், நரம்புக்கு சத்து மாத்திரை சாப்பிட்றேன், தசைகளுக்கு புரோட்டீன் பவுடர் குடிக்கிறேன், ஆனாலும் என்னோட வலி குறையலம்பாங்க. குறையவே குறையாது. ஏன் குறையாது தெரியுமா? இன்றைக்கு மூட்டு வலிகள் ஏற்படும் போது முறையாக கழிவு நீக்கம் செய்யாமல் எடுக்கக்கூடிய சிகிச்சைகள் பலனே கொடுக்காதுங்க. நம்ம மருத்துவமனைக்கு ஏற்கனவே நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் 6 நாள் நெய் மருந்து கொடுத்து பேதிக்கு மருந்து கொடுக்கும்போது 100% இருந்த மூட்டு வலி 30% குறைந்து போயிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க, அடுத்த வாரம் ஆப்ரேஷன் சார், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள், நான் டீடாக்ஸ் கொடுப்பேன். டீடாக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் திரும்பி வாங்க பார்ப்போம். டீடாக்ஸ் முடிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க, பெயின் ஒரு 90% எனக்கு குறைஞ்சி போச்சு. யார் ஆப்ரேஷன் சொன்னாரோ அந்த டாக்டர்கிட்டே நான் திருப்பி போய் பார்த்தேன். அவர் எல்லாம் எக்ஸாமின் பண்ணிட்டு சொன்னார், இப்போ ஆப்ரேஷன் வேண்டாம், மருந்துகள் மட்டும் சாப்பிடுங்கன்னு சத்து மருந்துகள் கொடுத்துருக்காரு. அப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய யாராவது ஒரு நம்ம குடும்ப நண்பர் இருக்காங்க, குடும்பத்தில் ஒரு அங்கம் இருக்காங்கன்னா உடனே அவர்களுக்கு முறையான கழிவு நீக்கத்திற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். நீங்கள் அன்லஸ் டீடாக்ஸ் செய்யலைன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு பெருசாக பிரயோஜனமாக இருக்காது. இதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஒரு தஞ்சாவூரில் சென்ற மாதம் கூட ஒரு தலைமை ஆசிரியை என்னை வந்து பார்த்துருந்தாங்க. கால் வீங்கி இருக்குது, நம் நீ ஜாயிண்ட் டேமேஜாக இருக்குது, இடுப்பு எலும்பு வலி, ஸ்பைன் கழுத்து இடுப்பு 2 இடத்துலையும் வலி, தோள்பட்ட கையை தூக்க முடியல, பயங்கர ஸ்ட்ரெஸ். என்கிட்ட வந்து கேட்டாங்க, சார் நீங்கள் குணப்படுத்த முடியும்னா சொல்லுங்கள், நான் வேலை செய்கிறேன், இல்லைன்னா நான் விஆர்எஸ் வாங்கிக்கிறேன் சார். சொன்னேம்மா, ஒரு வாரம் வந்து போய் முதல்ல டீடாக்ஸ் முடிங்க. அவங்க நாடி பார்த்து பித்த உடம்பாக இருந்தது, நோய் வாத நோயாக இருக்கிறதுனால வாத சமனி கிருதம்னு சொல்லக்கூடிய ஒரு நெய் மருந்து அவங்களுக்கு கொடுத்து நான் 30, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, கடைசியாக 105 மில்லி அவங்களுக்கு கொடுத்து டீடாக்ஸ் முடிச்சுட்டு திருப்பி பார்த்தபோது நம்ம சொன்ன ஒரு விஷயம், என் உடம்புல இருந்து 7 கிலோ எடை குறைஞ்சிருக்கு, ஆனால் என்னோட ஒவ்வொரு மூட்டுகள்ல இருந்தும் 5 கிலோ எடையை குறைத்தது போல என் மூட்டுகள் அவ்வளவு சுலபமாக பெயின்லெஸ்ஸாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஹானஸ்ட்லி சொல்கிறேன் டாக்டர், பெயின் இல்லாமல் நான் படுத்து 10 வருஷம் ஆச்சு. இந்த டீடாக்ஸ்க்கு அப்புறமா தான் பெயின் இல்லாமல் என்னால் படுக்க முடியுது. அப்போ ஒரு வாரம் ஒரு டீடாக்ஸ் சிகிச்சை செய்யும் போது உடலில் அழற்சியை ஏற்படுத்தக்கூடிய, இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தக்கூடிய அவ்வளவு மோசமான வலிகள் குறைந்து போகும்போது அதன் பிறகு கொடுக்கக்கூடிய காயகல்ப சிகிச்சை உங்கள் உடம்பை அவ்வளவு அழகாக மாற்றக்கூடியதாக இருக்கிறத பார்க்க முடியும். அதனால 3rd இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், முதல்ல உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ஃபேக்டர்ஸை குறைங்க. இந்த இன்ஃப்ளமேஷன் குறைய ஆரம்பிச்சா மூட்டுகள் வறண்டு போகும், கால்கள் வறண்டு போகும், கால்களில் மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த தேய்மானங்கள், அதால் ஏற்படுகின்ற வலிகளும் வேதனைகளும், இயக்கமற்ற நிலையில் நாம் இருக்கக்கூடிய நிலைகளும் மாறிப்போவதை பார்க்க முடியும்.
ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், டீடாக்ஸ் பண்ணணும். எப்படி நமக்கு ரொம்ப நம்மளோட ரெஸ்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியமாகுதோ, பயிற்சிகள் ரொம்ப முக்கியமாகுதோ, அதே போல் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் டீடாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலாவது, ஏன்னா மூன்றாவது உணவு, சத்துள்ள மாத்திரைகளை நீங்கள் சாப்பிட்றீங்க, சத்து உணவுகளை சாப்பிட்டாலும் டீடாக்ஸ் செஞ்சுட்டு அந்த முயற்சியை செய்யுங்க, உங்களுக்கு நல்ல யூஸ் இருக்கிறத பார்க்க முடியும். நான்காவது, ஆயுர்வேதத்தில் செய்யக்கூடிய சிறந்த சிகிச்சைகள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஜானுவஸ்தின்னு சொல்லக்கூடிய சிகிச்சைங்க. வட இந்தியாவிலிருந்து நிறைய பேர் இந்த மூட்டு வலிகளுக்காக தென்னிந்தியாவுக்கு, குறிப்பாக கேரளாவுக்கு, இப்போ தமிழ்நாட்டில் நிறைய மருத்துவமனைக்கு வராங்க. அதே போல் அமெரிக்காவிலிருந்து நிறைய பேர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பரிந்து கொண்டவர்கள் நிறைய பேர். பொதுவாக அங்கே பள்ளிக்கூட விடுமுறை நாட்கள் வரும்போது இங்கே நம்ம ஊருக்கு வந்து எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க? மூட்டுகளுடைய தேய்மானம், 4th ஸ்டேஜ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய முதல் சிகிச்சை எதுனா ஜானுவஸ்தின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை. நல்ல மருந்தூட்டப்பட்ட எண்ணெய்களை நம்ம இடுப்புலேருந்து கால் வரையிலும் போட்டுட்டு மூட்டுக்கு மேலே ஒரு கடலை மாவை கொண்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி செஞ்சுட்டு, அல்லது உளுந்தை கொண்டு பிரிட்ஜ் மாதிரி செஞ்சுட்டு அதுக்குள்ளே மருந்தூட்டப்பட்ட எண்ணெயை போட்டு ஒரு மணி நேரம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. இந்த சிகிச்சை எவ்வளவு பெஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கெல்லாம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறாங்கன்னா, இரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களை எல்லாம் எடுத்து ஸ்டெம் செல் மூலமாக அதை மாற்றி அதை மீண்டும் மூட்டுகளுக்கு ஊசிகளாக கொடுக்குறாங்க. இந்த மூட்டுகளுக்கு இந்த ஊசிகளை கொடுக்கும்போது என்ன ஆகுது? உள்ளே இருக்கக்கூடிய கார்ட்லேஜ்லாம் டேமேஜ்லாம் சரியாகுது. அதனால் இதை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஆல்டர்னேட்டிவ் சிகிச்சையாகவே இன்றைக்கு பரிந்துரை செய்யக்கூடிய நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறது நான் பார்க்குறேன். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இயற்கையாகவே மூட்டுகளுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இயற்கையாகவே உடல்ல நோய் எதிர்ப்பை வழங்கக்கூடிய அணுக்களை உற்பத்தி செய்து, எப்படி ஸ்டெம் செல் தெரப்பிங்கிறது எடுத்து கல்ச்சர் பண்ணி வளர வச்சு உடம்புக்குள்ள கொடுக்குறோமோ அந்த மாதிரி இல்லாம நேரடியாகவே மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது, ஜானுவஸ்தி செய்ய ஆரம்பிக்கும் போது, ஸ்டெம் செல் தெரப்பி கொடுக்கும்போது நமக்கு என்ன மாற்றமோ எந்த ஸ்டெம் செல் தெரப்பியும் இல்லாமல் நமக்கு அந்த மாற்றம் கிடைத்து விடுவதை பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு இந்த மாற்றம் தான் வரப்பிரசாதம். ஸ்டெம் செல் தெரப்பி கூட எப்படி ஒர்க் ஆகுது, சிலருக்கு நல்ல பலன் கொடுக்குது, சிலருக்கு பலன் குறைவாக இருக்குன்னு கூட நிறைய பேர் அவங்க ஒப்பீனியன் சொல்றதை கேட்குறோம். ஆனால் இந்த ஜானுவஸ்தின்னு சொல்லக்கூடிய மூட்டுக்கு மேலே 1 மணி நேரம் மருந்துகளை ஊற வைத்து செய்யக்கூடிய சிகிச்சையை பண்ணும்போது ஒரு எக்ஸ்ரேக்கும் இன்னொரு எக்ஸ்ரேக்கும் நடுவில் அவ்வளோ வித்தியாசம் வரக்கூடிய அளவுக்கு மூட்டுகளில் தேய்மானம் குறைந்து போகிறத பார்க்கலாம். சார் இதெல்லாம் எங்களுக்கு பண்ண முடியாது, நாங்கள்லாம் வெளியூரில் இருக்கோம், வெளிநாடுகளில் இருக்கோம், எங்களுக்கு சிம்பிளாக ஒரு ரெமெடி சொல்லுங்கள். வர்ம தைலம். வர்ம தைலத்துடைய பயன்பாடுகளை பற்றி நிறைய முறை என்னோட நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சுருக்கேன். அது ஆரம்ப நிலையாக இருக்கக்கூடிய முதல் நிலை மூட்டு தேய்மானமானாலும் சரி, அது 5ஆம் நிலையாக இருக்கக்கூடிய நாளைக்கே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லப்படுகின்ற மூட்டுகளுடைய 5ஆம் நிலை தேய்மானமாக இருந்தாலும் சரி, வர்ம தைலத்தை உட்புறமும் வெளிப்புறமும் நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவு பெரிய மாற்றம், மிராக்கிள் நடக்கிறத பார்க்கலாம். 30 சொட்டு வர்ம தைலம் காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுங்க. அதே போல ஒரு 10 சொட்டு வர்ம தைலத்தை எடுத்து தேய்மானம் இருக்கக்கூடிய மூட்டுகளில் தடவிட்டு சுடுதண்ணி பை வச்சு பொறுக்கிற சூடுல ஒத்தரம் கொடுங்க. ஒரு மாத காலத்திலேயே வலிகளுடைய தீவிரமும் இந்த தேய்மானத்தால் இருக்கக்கூடிய வீக்கங்களும் மறைந்து போறதை பார்க்க முடியும். உங்களோட பொசிஷனே நார்மலாக இருக்கிறத பார்க்க முடியும். எல்லாம் யோசிப்பாங்க இது எப்படி சாத்தியம்னு. இது சாத்தியம். இன்னைக்கு டெல்லியிலேருந்து ஒரு ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர் என்னை பார்க்க ஆல் த வே டெல்லியிலேருந்து இங்கே வந்திருந்தார். அவருக்கு 2 காலம் டேமேஜ். அவர் ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனில் உடல் ஊனமுற்றவர்களுக்காக சேவை செய்து அதற்காக ஜனாதிபதியோட சிறப்பு பரிசு வாங்கின ஒரு பஞ்சாபி. அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ஆப்ரேஷனில் விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் ஆப்ரேஷன் பண்ணார்னா நிறைய அரசு சார்ந்த சோஷியல் விஷயங்கள் அவரால் பண்ண முடியாது. அப்போ அது குழந்தைகளை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால, உடல் ஊனமுற்ற நிறைய பேரை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால என்னை பார்க்க வந்திருந்தார். சென்னையை சேர்ந்த ஒரு பிரபல நிறுவனத்துடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ரெஃபர் பண்ணி அவர் என்னை பார்க்க வந்திருந்தார். அப்போ வரும்போது அவர் எல்லாம் பண்ணிவிட்டு நான் அவருக்கு கொடுத்தது கொஞ்சம் உடல் கழிவு நீக்க சிகிச்சையை கொடுத்தேன், என்ன உணவு சாப்பிட்ணுங்கிற சார்ட்டை கொடுத்தேன். 3ஆவதாக நான் கொடுத்தது வர்ம தைலம் தான், உட்புறம் அண்ட் வெளிப்புறம். அவர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் பெரிய ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பீங்கன்னு பார்த்தா எனக்கு ஒரே ஒரு மருந்து கொடுக்குறீங்களேன்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் ₹1,00,000 செலவு செய்து செய்கின்ற அறுவை சிகிச்சையை விட இந்த வர்ம தைலம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், கவலைப்படாமல் யூஸ் பண்ணுங்கள்.
2 months கழிச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. 2 months கழிச்சு அவர் வரும்போது மகிழ்ச்சியாக வந்தார். he has no pain, பெயினே கிடையாது. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் இயக்கங்கள், போராட்டங்கள், அரசு நிறுவனங்களோட போராட்டங்கள், உடல் ஊனமுற்றவர்களுக்கு தனியார் நிறுவனத்தில் எப்படி ஒரு வேலை வாய்ப்பு பர்சன்டேஜை ரிசர்வேஷன் கொண்டு வர முடியுங்கிற பெரிய சேவையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். இன்னைக்கு அவர் அப்பப்போ கூப்பிடுவார் டெல்லியிலேருந்து, நான் இங்கே ட்ராவல் பண்ணுறேன், அங்கே ட்ராவல் பண்ணுறேன். அதில் ரொம்ப குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அவர் யூஸ்வலாக அமெரிக்கா போகும்போது அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர் செல்லக்கூடிய இடங்கள் 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் இருந்தால் கூட அவரால் நடந்து போக முடியாதான். ஆனால் இப்போ 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் யூனிவர்சிட்டிக்குள்ளெல்லாம் நடக்கும்போது எனக்கு பெயினே இல்லை. ஐ ஃபீல் லைக் ஐ எம் இன் 40. அதாவது 40 வயதில் என்னோட உடல் எப்படி இருந்ததோ அந்த மாற்றத்தை நான் அடைந்து விட்டேன் அழகாக சொன்னார். அந்த அளவுக்கு இன்றைக்கு வர்ம தைலத்தை உட்புறமாக 30 சொட்டு காலை 30 சொட்டு மாலை சாப்பிடும்போது மூட்டுகள் எந்த நிலை வலியில் இருந்தாலும் சிரமங்கள் குறையறத பார்க்கலாம். அதே வர்ம தைலத்தை ஒரு 10 சொட்டு எடுத்து வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல பூசி வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுக்கும்போது உடனே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வலிகளும் தேய்மானங்களும் குறைந்து போவதை பார்க்க முடியும். இன்னைக்கு மூட்டு வலிகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் மூட்டுகளில் ஏற்படுகின்ற தேய்மானங்கள் மட்டும் இல்லை. இன்றைக்கு எர்கனாமிக்ஸ் சொல்லக்கூடிய நம்ம நிற்கின்ற, நடக்கின்ற, குனிகின்ற, வேலை செய்கின்ற அந்த ஒரு நேர்கோட்டில் வேலை செய்கின்ற தன்மையற்று இருப்பது, மூட்டுகளை அந்த இடத்தில் கட்டி வைத்திருக்கக்கூடிய தசை நார்கள் பலமற்று இருப்பது, மூட்டுகளை இயக்க மூளை அனுப்பக்கூடிய தகவல்களை கொண்டு செல்லக்கூடிய அந்த நரம்புகள் பலவீனமாக இருப்பது. இந்த 3 தான் காரணம். இந்த 3 மாற்றத்துக்கு நான் சொன்ன 5 வழிமுறைகளும் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வர்ம தைலத்தை பயன்படுத்துவது ஒரு பக்கம் இருந்தா கூட உடற்பயிற்சிகளையும் உணவு முறைகளையும் உணவு சாப்பிடுகின்ற முறைகளையும் நம்ம பலப்படுத்திக் கொள்ள முடியும்னா, குறிப்பாக வெளிப்புற பிரயோகமாக ஜானுவஸ்தின்னு சொல்லக்கூடிய அந்த வர்ம சிகிச்சையை உங்களால் செய்து கொள்ள முடியும்னா பெருசா ஒன்றும் மூட்டு வலியை பத்தி கவலைப்பட வேண்டாம். மூட்டு வலியும் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தக்கூடியது தான். ஆனா மருந்துகள் மட்டுமல்ல, வாழ்வியல் முறை மாற்றங்களை மட்டும் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும்னா மூட்டு வலியை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். எந்த நிலை மோசமாக இருக்கக்கூடிய தேய்மானம் அடைந்திருக்கக்கூடிய மூட்டு வலிகளோடு இருந்தாலும் முறையான வாழ்வியல் முறையோடு முறையான இயற்கை மருத்துவம் சார்ந்த சித்த மருத்துவம் சார்ந்த மருத்துவர்களை சந்தித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை உங்களால் பின்பற்ற முடியும்னா இன்றைக்கு மூட்டு வலிகளை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அல்லது பாட்டிக்கோ தாத்தாவுக்கோ ஏன் தங்கைக்கே கூட மூட்டு வலிகள் இருக்கு அப்படின்னா கவலைப்படாமல் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுடைய வலியும் வேதனையும் மிகப்பெரிய அளவில் குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டியில், உங்களோட சோஷியல் மீடியாவில், உங்களோட டெலிகிராம் குரூப், உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோ சார்ந்த சந்தேகங்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட கமெண்ட்டாக கேளுங்க. நேரம் இருக்கும்போது அவசியம் அதற்காக பதில் சொல்ல நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அறுவை சிகிச்சை தான் தீர்வு நினைக்கக்கூடிய இடங்கள்ல அறுவை சிகிச்சையற்று நம்மை ஆரோக்கியமாக வாழ வைக்கக்கூடிய அடிப்படை விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாக இணைத்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. அப்ப மூட்டு வலியற்ற, முதுகுத்தண்டு வலியற்ற ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.